பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மீது புகார் கூறப்பட்டிருக்கிறது. வேலை வாங்கி தருவதாக கூறி 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி அவருடைய மனைவி மீது மயிலாப்பூர் காவல் நிலையத்துல மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராக கலாநிதி பணியாற்றிய போது திருப்பூரூரை சேர்ந்த தனசேகர் என்பவரிடம் அவருடைய மகள்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல வேலை தருவதாக கூறி ஏறக்குறைய 40 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாகவும், அது மட்டுமல்லாமல் தனசேகர் மூலம் அவருக்கு தெரிந்த நபர்களிடம் ஏறக்குறைய மொத்தம் 2.5 கோடி ரூபாய் பணம் வாங்கி கொண்டு வேலை வாங்கி தராமல் மோசடி செய்ததாக தனசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்திருந்தார். சைதாப்பேட்டை நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில கலாநிதி மற்றும் அவருடைய மனைவி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில மயிலாப்பூர் போலீசார் முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி மற்றும் அவருடைய மனைவி மீது இந்த மோசடி புகாரை அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே 20 ஆண்டு காலம் தனசேகருக்கு தெரிந்த முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி பலரிடம் இது போன்ற வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப தராமல் ஏமாற்றி விட்டதாக இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த மோசடி புகார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.